கதை -37 காந்தரூபன் காந்தரூபி கதை. சந்திரகிரி என்ற பட்டணத்தை கெந்தேஸ்வரன் என்றொரு ராஜன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 130 மனைவிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு வெகுகாலம் பிள்ளைகள் இல்லாமலிருந்து ஆண்டவனைக் குறித்து மகா தவம் செய்ய கடவுள் அனுக்கிரகத்தால் முதல் மனைவி நல்ல ரூபலாவண்யமுள்ள ஓர் ஆண் பிள்ளையைப் பெற்றாள். காந்தரூபன் என்று பெயரிடப்பட்ட அக்குமாரன் அந்தந்த வயதில்தான் கற்க வேண்டியவற்றைக் கற்று சகல லக்ஷணங்களும் பொருந்தியவனாய் உரிய வயதை அடைந்தான். கெந்ததேஸ்வரன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று பெண் விசாரிக்க தகுந்த பெண் அகப்படாமையால் அவனைப் போன்று ஒரு படம் எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து தகுந்த பெண் தேடி வருமாறு அனுப்பி வைத்தான். மந்திரிகள் பணத்துடன் ஒவ்வொரு தேசமாகச் சுற்றிக் கொண்டு தந்திரபுரம் என்ற பட்டணத்தில் வந்து கூடாரமெடுத்து தங்கினார்கள். இது இப்படி இருக்க மகேந்திரகிரியென்றொரு பட்டணத்தை ஆண்ட மகேஸ்வரன் என்ற அரசனுக்கும் வெகுகாலம் பிள்ளையில்லாமலிருந்து கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு காந்தரூபி என பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தார்கள். அந்த பெண் யுக்த வயதடைந்ததும் சரியான மனோளன் கிடைக்காமையால் அவளைப் போன்ற சித்திரம் ஒன்றை எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து மணமகனைத் தேடி வருமாறு அனுப்பி வைத்தான். அவர்களும் தந்திரபுரத்துக்கு வந்து எதிர்ப்புறத்தில் தங்கியிருந்தனர். சந்திரகிரியிலிருந்து வந்திருந்த மந்திரிகள் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்களென்று தூதுவர்களை அனுப்பி தெரிந்து வரும்படி சொன்னார்கள். அவர்கள் திரும்பி வந்து காந்தரூபிக்கு தகுந்த மணாளனைத் தேடி வந்திருப்பதாக அறிவிக்கவே இருதரத்தாரும் ஒருவரையொருவர் சந்தித்து தேடிப்போன பொருள் வழியிலே தட்டுப்பட்டதென்று மகிழ்ந்து பணங்களை பரஸ்பரம் மாற்றிக்கொண்டு ஊர் திரும்பினர். இருதேசத்து அரசர்களும் பணத்தைப் பார்த்து மனத்திருப்தியுற்றவர்களாய் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அரசாங்கத்து புரோகிதர் குறித்து சுபமுகூர்த்தத்திலே 56 தேசத்து அரசர்களும் சூழ்ந்திருக்க கரந்தரூபன் காந்தரூபியை மணந்து கொண்டான். திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு நகரம் திரும்பினான். அவர்கள் இருவருடைய அழகையும் கேட்டு அவர்களைத் தரிசிக்க நாலாபக்கங்களிலிருந்தெல்லாம் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர். திருஷ்டிப்பட்டுவிடப் போகிறதென்று பயந்து சந்திரகிரி அரசன் அவர்களுக்காக தனியே சகல வசதிகளையும் கொண்ட 7 அடுக்கு உப்பரிகை ஒன்றை உண்டு பண்ணி அதிலே இருக்கச் செய்தான். அங்கு சாதாரண ஜனங்கள் போக முடியாதபடி பலத்த காவல் வைத்தான். தினமும் இரவு வேளையில் போஜனமருந்திய பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் 7வது மாடத்து உப்பரிகையிலே காம்பு அறிந்த புஷ்பங்களைப் பரப்பிய மஞ்சத்தில் சயனித்திருப்பார்கள். இவ்விதம் இருக்கும் நாளையில் தேவ கன்னிகைகள் 7 பேர் தினமும் இராக்காலத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சிலிருக்கும் சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டுப் போவது வழக்கம். அவர்கள் ஒரு நாள் காந்தரூபனின் நேர்த்தியான 7 அடுக்கு உப்பரிகை மாளிகையைக் கண்டு அதிசயித்து இதைப் போன்ற உப்பரிகையை நாம் கண்டதில்லை. இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களா அல்லது முனீஸ்வரர் யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லையே. இறங்கிப் போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் உப்பரிகையில் வந்து இறங்கினார்கள். காந்தரூபன் பூர்ண சந்திரனைப் போன்ற முக்காந்தியுடன் மஞ்சத்தில் சயனித்திருப்பதைக் கண்டதும் அவன் மீது மோகம் கொண்டனர் 7 அப்சரசுகளும். உடனே காந்தரூபனை அடைய ஆசைப்பட்ட தேவ கன்னியர்கள் அவனருகில் உறங்கும் அவனுடைய நாயகியான காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்துச் சென்று விட்டனர். இத்துடன் கதை சொல்வதை நிறுத்திய திரைச்சிலையிலிருக்கும் வேதாளம் தன் எஜமானனை நோக்கி, கேட்டீரா ஐயா, கதையே இதுவரைதான் எனக்கு தெரியும் என்றது. கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் ஏவலாக ரம்மையின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தோன்றியது. ஆகாய மார்க்கமாக சப்த கன்னியரால் எடுத்துச் செல்லப்பட்ட காந்தரூபியின் நிலை என்ன என்பதை அறிய அவள் துடிப்பதை அவளுடைய முகத்தோற்றமே நன்கு காட்டியது. அப்போது வர்த்தகனாகிய விக்ரமாதித்தன், ஓ திரை சீலையே, இவ்விதம் திடீரென்று கதையை நடுவில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது? குறைக்கதையையும் முடித்துவிடு என்றான். தேவரீர் அறியச் சொல்கிறேன், எனக்கு இவ்வளவுதான் தெரியும்.
இனி குறை கதையைச் சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கும் ஏலாதரம்பைக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரவிளக்கைக் கேளுங்கள். அது சொல்லும் என்றது தீரைச்சீலே. அதன் பின்னர் விக்கிரமாதித்தன் சரவிளக்கிலே வேதாளத்தை பிரயோகித்து, வராய் சரவிளக்கே திரைச்சீலை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றான். வேலுமையா, ராஜனே என்று சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது. சரவிளக்கு கதை சொல்லுகிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாய் ஏலாதிரம்பையும் மற்றவர்களும் வியப்போடு அமர்ந்திருந்தனர். சரவிளக்கு சொன்ன கதை: காத்தரூபனை ஆகாய மார்க்கமாகத் தூக்கிச் சென்ற தேவ கன்னிகையர்கள் தங்கள் இருப்பிடமான தேவலோகத்தை அடைந்தனர். அப்போது பூலோகத்தில் உப்பருகில் மயக்கத்திலிருந்து கண் விழித்த காந்தரூபி தன் அருகில் தன் நாயகனைக் காணாமல் உப்பருகே முழுவதும் தேடினான். காந்தரபனைக் காணவில்லை. உடனே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு தாதிகளிடம் தெரிவிக்க அவர்கள் கெந்தேஸ்வர மன்னனிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். மகனை காணாத திடுக்கிட்ட அரசன் மயங்கி விழுந்தான். மந்திரிகள் அரசரின் மூர்ச்சையை தெளிய வைத்து அவனைத் தேற்றினார்கள். அரசே விசனப்படுவதனால் பலனில்லை, அவரவர் விதிப்படி எல்லாம் நடந்தேறும், கவலைப்படாது, எல்லாவற்றையும் ஆண்டவன் மீது போட்டுவிட்டு நிம்மதியாயிருங்கள், தங்கள் குமாரன் எந்த விதத்திலாகிலும் திரும்பி விடுவார் என்றனர். அரசன் மிகுந்த மனக்கிலேசமுடையவனாய் பருவ வயதில் மணாளனைப் பிரிந்திருக்கும் மருமகளின் விதியை நினைத்து அதிக கவலைப்பட்டவனாய் அந்த மங்கையினுடைய பதிவிரதா தர்மம் காத்துவர வேண்டும் என்பதற்காக 7 அடுக்கு மாட மாளிகையிலே காந்தரூபியை இருக்கச் செய்து அதைச் சுற்றிலும் ஏராளமாக கட்டுக்காவலையும் ஏற்படுத்தியிருந்தான். தேவலோகத்தில் 7 தேவகன்னிகையரும் நாளொன்றுக்கு ஒருவர் வீதம் காந்தரூபனுடன் முறை வைத்துக்கொண்டு சுகித்திருந்தனர். இவ்வாறிருக்கும் போது 7 கன்னியர்களும் ஒன்றாக யோசித்து, காந்தரூபனின் மனைவியான காந்தரூபியும் தங்களைப் போன்ற ஒரு பெண்தானே, அவள் வயிறு எரியக்கூடாது என்று நினைத்து 7 நாட்களுக்குப் பிறகு 8ஆம் நாள் அவள் தன் கணவனிடம் சுகித்திருக்கட்டும் என்று முடிவிற்கு வந்தனர். 8ஆம் நாளிரவு 10 நாழிகைக்கு மேல் அவர்கள் பூலோகத்தில் சந்திரகிரி சுனைக்கு நீராட வரும்போது காந்தரூபனையும் எடுத்து வந்து கட்டுக்காவல் மிகுந்த 7வது மாடத்தில் இறங்கி அங்க ஏக்கத்துடன் சயனித்திருக்கும் காந்தரூபிக்கு மயக்கமுண்டாகச் செய்து அவளருகில் காந்தரூபனை ஏகபோகமாக விட்டுவிட்டுச் சென்று சுனையில் நீராடித் திரும்பும்போது அவனைத் தங்களுடன் தூக்கிக் கொண்டு தேவலோகம் போவார்கள். இதுபோன்ற நடப்பு காந்தரூபிக்கோ காவல் புரியும் தோழியருக்கோ தெரியாது. சில நாட்கள் இவ்வாறு சென்றன. காந்தரூபி கர்ப்பம் தரிக்கத் தொடங்கினாள். 4 மாதம் சென்ற பிறகுதான் தோழியர்கள் விஷயத்தை உணர்ந்தனர். திட்டிக்கிட்டு உடல் நடுங்க காந்தரூபியைக் கேட்க அவள் கண்களிலிருந்து நீர் கொட்ட, தோழி பெண்களே, என்னை நீங்கள் அறியமாட்டீர்களா? என் நாயகனை விட்டு மற்றொரு புருஷனைக் கனவிலும் நான் நாடுவேனா? இது ஏதோ மாயமாய் வந்திருக்கிறது. நான் படும் அவஸ்தை போதாதென்று இன்னும் தொல்லைகள் கொடுக்க வந்திருக்கிறது என்று தெரிவித்தான். அவள் வார்த்தையை நம்பாத தோழியர்கள், எவனோ ஒரு சோர நாயகன் கள்ளத்தனமாக வந்திருக்கிறான் என்று நினைத்து அவன் வருவதைக் கண்டுபிடிக்க வேண்டுமென்று எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியில் அரசனுக்கு விஷயத்தை தெரிவிக்காமலிருந்தால் தங்கள் தலைகள் போய்விடுமென்று நினைத்து பயந்து கெந்தேஸ்வர மன்னனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார்கள். மகன் காணாமற் போய்விட்ட பிறகு மருமகள் கர்ப்பவதியாகியிருக்கும் விஷயத்தை அறிந்ததும் அரசன் அடைந்த வருத்தத்திற்கு அளவேயில்லை. உடனே மந்திரிகளை வரவழைத்து நடந்ததை தெரிவித்து இனி என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டான். அரசே, மனோ நீதி சாஸ்திரப்படி இராஜ ஸ்திரீகள் தகாத காரியத்தில் ஈடுபட்டால் இராத்திரி 15 நாழிகைக்கு மேல் அவர்களை தலையாரியிடம் ஒப்புவித்து ஆரணியம்மான் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். இதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை என்று தெரிவித்தார்கள். அவ்விதமே அரசனும் தன் மருமகளான காந்தரூபியை தலையாரிகளிடம் ஒப்புவித்து ஆரணியத்திலே கொண்டு போய்விட்டுவிட்டு வரும்படி உத்தரவிட்டான். தலையாரியும் அவளை அழைத்துச் சென்று நடுக்காட்டில் விட்டுவிட்டு வந்தான்.
கோரமான அந்த இருண்ட காட்டில் திக்கு திசை தெரியாத காந்தரூபி தடுமாறிய போது முட்கள் சரீரத்தில் குத்தி கிழித்தன. காலிலே கற்கள் பட்டு உதிரம் வந்தது. விடிய ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு கொடி வழியைக் கண்டு அதை பின்பற்றி சென்றாள். அப்போது சற்று தூரத்தில் நெருப்பு எரிவது தெரிந்தது. அதன் அருகே சென்றாள். அது சந்திரகிரியின் எல்லையிலே உள்ள மயானமாகும். அந்த பட்டணத்திலிருந்த சௌந்தரவல்லி என்னும் தாசிக்கு சித்திரவல்லி என்கிற பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண் பிரசவ வேதனையால் வயிற்றிலே குழந்தை மரித்துப் போக அதனால் இறந்துவிட்டாள். தாசி சௌந்தரவல்லிக்கு வேறு திக்கில்லாதபடியால் தன் குமாரத்தியின் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு வந்து தானே சிதை அடுக்கித் தீயிட்டாள். அந்த தீ வெளிச்சத்தை நோக்கித்தான் காந்தரூபி வந்தாள். நெருப்பினருகில் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த தாசியைச் சுடுகாட்டுப் பேய் என்று நினைத்த காந்தரூபி அதனிடம் சென்று வருந்துவதை விட நெருப்பிலே விழுந்து உயிரை விடுவதே மேல் என்று தீயைச் சுற்றி மும்முறை வலம் வந்தாள். மூன்றாவது தரம் சுற்றி தீயிலே குதிக்கப் போகும் முன்பு அவளைக் கண்டு திடுக்கிட்டு தாசியானவள் காந்தரூபியின் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தீயில் விழாமல் தடுத்தாள். பெண்ணே, உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் போல் தோன்றுகிறது. தவிர பூரண கர்ப்பிணி. அப்படியிருக்க நெருப்பிலே விழ ஏன் வந்தாய் என்று கேட்டாள் தாசி சௌந்தரவல்லி. அம்மணி, ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயிரை விடத் துணிந்தேன். நீ ஏன் என்னை தடுக்கிறாய் என்று கேட்டாள். பெண்ணே, உன்னைப் போன்ற ஒரு பெண் எனக்கிருந்தாள். அவள் இன்றைய தினம் இறந்துவிட்டாள். அவளைத் தூக்கி வந்து இதோ கொளுத்திக் கொண்டிருக்கிறேன். குழந்தாய், நீ நெருப்பிலே விழுந்து ஏன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? என்னுடன் என் வீட்டிற்கு வா. உன்னை என் பெண்ணைக் காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் பாதுகாக்கிறேன் என்று கேட்டாள் தாசி. அதற்குச் சம்மதித்து காந்தரூபி தாசி சௌந்தரவல்லியுடன் புறப்பட்டுச் சென்றாள். உரிய காலம் கடந்ததும் காந்தரூபிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. உடனே தாசி சௌந்தரவல்லி தனக்கு நம்பகமான ஒரு மருத்துவச்சியை அழைத்து, இப்பெண்ணுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய பொருள்களைக் கொடுத்தாள். அவளும் பிரசவ சமயத்தில் காந்தரூபியின் கண்களைக் கட்டி மறைத்துவிட்டாள். பேரழகும் கோடி சூரிய பிரகாசமும் பொருந்திய ஆண் குழந்தையொன்று காந்தரூபிக்குப் பிறந்தது. தாசி சௌந்தரவல்லி ஒரு மரப்பொம்மையை எடுத்து காந்தரூபியின் அருகில் போட்டுவிட்டு ஆண் குழந்தையை எடுத்து மருத்துவச்சியிடம் கொடுத்து மறைவான இடத்திற்குச் சென்று கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்துப் பார்த்த காந்தரூபி தனக்கு மரப்பொம்மையே பிறந்ததென்பதைக் கேட்டு பெரும் துயரமடைந்தாள். பச்சை குழந்தையை தூக்கிச் சென்ற மருத்துவச்சி அதன் அழகைக் கண்டு வியந்து, இப்பிள்ளையைக் கொன்றால் அந்த பாவம் தன் 7 தலைமுறையையும் இலேசில் விடாது என்று பயந்தவளாய், ஊருக்கு வடக்கே இருந்த அம்மன் கோவில் அருகே உள்ள 5 தலை நாகத்தின் புற்றுக்கருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு போய்விட்டாள். இவ்வாறு கதை சொல்லி வந்த சரவிளக்கிலிருந்த வேதாளம் சட்டென கதையை நடுவில் நிறுத்திவிட்டு விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி, ஹே ராஜனே, எனக்கு இதுவரைதான் கதை தெரியும் என்றது. சரவிளக்கே, நீ செய்தது சரியல்ல. கணவன் காந்தரூபன் தேவலோகத்தில் சப்த கன்னியரின் மோகப்பிடியிலும் நாயகி காந்தரூபியோ தாசி சௌந்தரவல்லியின் வீட்டிலும் அவர்களின் ஆண் குழந்தையோ 5 தலை நாகத்தின் புற்றருகிலும் இருக்க கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டாய. கதையின் முடிவை அறிய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று போலி இரத்தின வியாபாரி தெரிக்கவே சரவிளக்கு பின்வருமாறு சொல்லியது. ஐயா, தேவரீர் என்னை மன்னித்தருள வேண்டும். இதற்குமேல் கதை தெரியாது. இனிமேல் நடந்த கதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலாகரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணையை கேளுங்கள். இதைக் கேட்டு ஏலாகரம்பை அதிசயப்பட்டு இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று அமர்ந்திருந்தாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன் உடனே தலையணையிலே வேதாளத்தை பிரயோகித்து, ஏ தலையணையே, மேலே கதையேச் சொல் என்று கேட்டான். என்னையா ராஜனே, நான் எவ்விதம் கதை சொல்லுவது? பஞ்சு போன்ற மிருதுவான அமைப்பை உடைய என் மீது ஒரு பெண்ணானவள் சாய்ந்து கொண்டிருக்கிறாள்.
சரியாக மூச்சுவிட முடியவில்லை. நான் எங்கே கதை சொல்லப் போகிறேன்? என்றது தலையணையில் வந்து புகுந்த வேதாளம். உயிரற்ற பொருளான தலையணை பேசுவதைக் கண்டு அதியாச்சரியமடைந்த ஏலாகரம்பை அதை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன், தலையணையே, இந்த பெண் மிகவும் விவேகமுள்ளவள். உன் வருத்தத்தை அறிந்து அதை நீக்கிவிட்டாள். இனி என் வார்த்தையைத் தட்டாது கதையை தொடர்ந்து சொல் என்று கேட்கவே தலையணை சொல்லத் தொடங்கியது. தலையணை சொல்லிய கதை: பாம்பு புற்றினருகில் தனித்து விடப்பட்ட ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதன் அழுகுரலைக் கேட்டு புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய குழந்தையைக் கண்டு ஞான திருஷ்டியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்தரூபனின் பிள்ளை என்று அறிந்தது. கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான 21 தலைமுறையினர் அந்த பாம்பு புற்றிற்கு அபிஷேகம் செய்வித்து பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர். இனி பிற்காலத்தில் இக்குழந்தை கொடுக்கப் போகிறது என்று அறிந்து அப்பிள்ளையை தூக்கிக் கொண்டு பத்திரகாளியம்மன் சந்நிதியில் வைத்துவிட்டு சென்றது நாக சர்ப்பம். பொழுது விடுந்ததும் வழக்கம் போல கெந்தேஸ்வர மன்னன் தன் குலதேவதையான பத்திரகாளியம்மனை தரிசிக்க வந்தான். சந்நிதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதைக் கண்டு மனமிறங்கி அம்மன் வரப்பிரசாதமாகக் கொடுத்த குழந்தை என்று மிகழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்துக் கொஞ்சினான். என் குமாரன காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக அம்மன் இக்குழந்தையை அருளியிருக்கிறாள் என்று ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த மதனகேசரி என்ற அக்குமாரன் 16 வயதை அடைந்தான். ஒரு நாள் தன் சிநேகிதர்களுடன் யானை சேனைகள் சூழ ரதத்திலேறி வீதியில் வரும்போது சாந்தரவல்லி தாசி இருக்கும் வீதியில் வந்தான். அரசகுமாரன் வரும் கோலாகலத்தைக் கண்டு களிக்க வெளியே வந்த எட்டிப் பார்த்த காந்தரூபி அரசகுமாரனின் ரூபத்தைக் கண்டு தன் நாயகன்தானோ என்று திகைத்து நின்றாள். அருகில் வந்த பிறகுதான் அவன் தன் நாயகனில்லை என்பதும் இள வயது பிள்ளை என்பதும் தெரிந்தது. உடனே காந்தரூபி உள்ளே சென்று விட்டாள். ஆனால் ராஜகுமாரனான மதனகேசரி அவளை பார்த்துவிட்டான். ஒரு வினாடிதான் அவளைப் பார்த்தான் என்றாலும் அதற்குள்ளாக அந்த பெண்மணியிடமிருந்து ஏதோ ஓர் ஆகர்ஷண சக்தியும் ஏதோ ஓர் பாசமும் அவனைக் கவர்ந்தெழுப்பது போல் இருந்தது. அந்த காந்தரூபியாளின் அழகு வேறு அவனை மெய்மறக்கச் செய்துவிட்டது. அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் நண்பர்களை அழைத்து 1000 பொன் கொடுத்து தாசி சௌந்தரவல்லியின் வீட்டிலிருக்கும் அப்பெண்ணை சம்மதிக்கும்படி செய்ய அனுப்பினான். பொன்னைப் பெற்றுக்கொண்டு அரசகுமாரன் வருவதற்கு தடையேதுமில்லை என்று தாசி சௌந்தரவல்லியும் சொல்லி அனுப்பிவிட்டாள். இரவு 15 நாழிகைக்கு மேல் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு தாசி வீட்டுக்கு ராஜகுமாரன் மதனகேசரி கிளம்பினான். எங்கும் இருள் பரவியிருந்தது. தாசி வீட்டின் தெரு வாயிற்படியருகே காராம் பசு ஒன்றும் அதன் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. அப்போது கன்று தன் தாயைப் பார்த்து, அம்மா, இவ்வரசகுமாரன் என்னைத் தாண்டிச் செல்கிறான். இது நியாயமா? என்று கேட்டது. அதற்குக் காராம்பசு, இவனோ தாயைப் பெண்டாளப் போகிறான். அவனுக்கு எப்படிக் கண் தெரியும்? இதுவும் செய்வான், இன்னமும் செய்வான் என்று பதில் அளித்தது. மிருக பாஷை அறிந்திருந்த மதனகேசரி அந்த காராம் பசுவின் வார்த்தைகளைக் கேட்டு திடுக்கிட்டான். அதன் வார்த்தைகளை அவனால் தாங்க முடியவில்லை. இருந்தும் மேலே என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்பியவனாய் உள்ளே சென்றான். தாசி சௌந்தரவல்லியோ அரசகுமாரனை வரவேற்று உபசரித்துச் சயனக்கூடத்தின் மலர் மஞ்சத்தில் உட்காரச் செய்தான். பிறகு உள்ளே சென்று எவ்வளவோ தூரம் மறுத்தும் கெஞ்சம் காந்தரூபியை பலவந்தமாக அலங்கரித்து அரசகுமாரன் அமர்ந்திருந்த அறைக்கு அனுப்பி வைத்தான். மிக்க விசனத்தோட உள்ளே நுழைந்த காந்தரூபியின் முகவத்தை ஏறிட்டு பார்த்தான் மதனகேசரி. அவன் தாயிடம் அமுதம் அருந்தாதவனான படியால் காந்தரூபியிடம் இத்தனை காலமாக அடங்கிக் கிடந்த தாய்ப்பாலெல்லாம் சுரந்து சரேலென்றி அவன் முகத்தில் வீசி அடித்தது. அரசகுமாரன் திடுக்கிட்டெழுந்து
காராம்பசு சொன்னது சரி என்று உணர்ந்து அவ்விடத்தை விட்டு கிளம்பி ஓடிவிட்டான். தாசி வீட்டிலிருந்து புறப்பட்ட அரசகுமாரன் நேராக அரண்மனை சென்று தன் அறையில் படுத்துக் கொண்டான். காலையில் அவனைக் காணாது தேடி வந்த காவலாளர்கள் அறையிலே அவன் படுத்திருப்பது கண்டு அரசனிடம் தெரிவித்தனர். கெந்தேஸ்வர மன்னன் அங்கு வந்து அவனை எழுந்து வருமாறு அழைக்க, அரசே, எனக்கொரு சந்தேகம் உண்டு. அதை விளக்குவதாக வாக்கு கொடுத்தாலன்றி நான் எழுந்திருக்க மாட்டேன் என்றான். அரசன் அவ்விதமே வாக்கு கொடுக்க மதனகேசரி எழுந்து போஜனமருந்தச் சென்றான். பிறகு மந்தி பிரதானிகள் சூழ கெந்தேஸ்வர மன்னன் கொலுவிலிருக்கும்போது ராஜகுமாரனான மதனகேசரியை அழைத்து, உன் சந்தேகம் என்ன? அதைச் சொல்லு என்று கேட்டான். அரசே, நான் தங்களுக்கு பிள்ளை என்று இதுகாரம் நினைத்திருந்தேன். இப்போது சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. தாங்கள்தான் என் பிதாவா அல்லது வேறு ஒருவரா? இதை விளக்காமல் போனால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றான் மதனகேசரி. குழந்தாய், என் குமாரன் காந்தரூபனையும் அவன் மனைவி காந்தரூபியையும் இழந்து பரிதவிக்கும் காலத்தில் நமது குல தெய்வமான பத்திரகாளி கோயிலுக்கு தரிசனம் செய்யப் போக அங்கு அவள் சந்திதானத்தில் உன்னைக் கண்டு எடுத்து வளர்த்து வனதேன். இதுதான் எனக்குத் தெரிந்தது என்று அரசன் தெரிவித்தான். அப்போது மதனகேசரி, அப்பா, இந்த பட்டணத்தில் சௌந்தரவல்லி என்ற தாசி ஒருத்தி இருக்கிறாள். அவளிடத்தில் அழகிய பெண் ஒருத்தி உண்டு. அவர்கள் இருவரையும் இங்க தங்கள் சமூகத்திற்கு அழைத்து அந்த பெண் அங்கு வந்த விதத்தை விசாரிக்க வேண்டும் என்றான். உடனே காவலர்கள் சென்ற தாசி சௌந்தரவல்லியையும் காந்தரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர். அப்போது காந்தரூபியைக் கண்டு அரசன் திடுக்கிட்டு தன் மருமகள் போல தோன்றுகிறதே என்று வியந்தான். ஆனால் அதை வெளிக்குக் காட்டிக்கொள்ளாமல், சௌந்தரவல்லியே, இந்த பெண் யார்? இவள் உன்னிடம் வந்த விதமென்ன என்று கேட்டான். உண்மையைச் சொல்லாவிட்டால் ஆக்கினை வந்துவிடியும் என்று எண்ணமட்ட தாசி பின்வருமாறு சொன்னாள். மகாராஜா, என் குமாரத்தி பிரசவ வேதனை தாங்காமல் மரித்து போய்விட அவளை மயானத்திற்கு கொண்டு சென்று தகனம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது பூர்ண கர்ப்பத்துடனிருந்த இந்த பெண் தீயிலே விழப்போக நான் தடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்தேன். இவள் பிரசவ வேதனைப்படும் சமயத்தில் மருத்துவச்சியை அழைத்த, ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடும்படி சொல்லியிருந்தேன். அவளும் இந்த பெண்ணிற்கு கண்ணைக் கட்டிவிட்டு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்துச் சென்று விட்டாள். நான் மரப்பொம்மையை எடுத்து அவளருகில் போட்டுவிட்டு இதுதான் பிறந்தது என்று சொல்லிவிட்டேன். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், இதுதான் எனக்குத் தெரியும் என்றாள். அம்மா பெண்ணே, நீ யார்? உனக்கு எந்த ஊர்? நீ ஏன் நெருப்பிலே விழத் துணிந்தாய் என்று கெந்தேஸ்வர மன்னன் அந்த பெண்ணான காந்தரூபியே கேட்டான். அரசே, என் பெயர் காந்தரூபி. என் தகப்பனார் மகேந்திபுரியே ஆளும் அரசராவர். என் நாயகர் பெயர் காந்தரூபன். என் மாமனார் 7 அடுக்கு உப்பரிகை கட்டினார். அதில் என் நாயகனுடன் இருந்து வரும் நாளையில் என் நாயகனைத் தெய்வீகமாகக் காணாமல் தவிக்கையில் மாயமாக கர்ப்பம் உண்டாக என் மாமனாராகிய கெந்தேஸ்வர மன்னர் என்னை நடுக்காட்டில் கொண்டு விட்டு விட்டார். துயரம் தாங்காமல் நெருப்பிலே விழப்போகையில் இந்த தாசியானவள் என்னை தடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் என்றாள் காந்தரூபி. அதற்கு பிறகு அரசன் மருத்துவச்சியை அழைத்து விசாரிக்க அவள் குழந்தையை புற்றினருகில் வைத்துவிட்டுச் சென்றதை தெரிவித்தாள். அப்போது மதனகேசரி தான் தாசி வீட்டு சென்றதையும் காந்தரூபியிடமிருந்து தாய்ப்பால் தன் முகத்தில் வீசி அடித்ததையும் தெரிவித்து, அப்பா, இதில் பெரும் சிக்கலாக இருக்கிறதே, எல்லாவற்றையும் விளக்குங்கள் என்றான். குழந்தாய், இதுவரை நாம் கேட்டதெல்லாம் சரிதான். புற்றினருகில் மருத்துவச்சியால் விடப்பட்ட பிள்ளையும் காளியம்மன் சந்நிதானத்திலிருந்து எடுத்த வந்த நீயும் ஒருவர்தானா என்பதை அறிய வேண்டும். வா, இப்போதே தேவியிடம் சென்று அறிந்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் கெந்தேஸ்வர மன்னன். காளிதேவியை வழிபட்ட தோத்திரம் செய்து நிற்கையில் தேவி அவர்கள் முன் தோன்றி, இதோ நிற்கும் மதனகேசரியாகிய இக்குமாரன் காந்தரூபியின் மகனேயாவான்.
பாம்பு புற்றில் கிடந்த இவனை நாகசர்ப்பந்தான் கொண்டு வந்து என் சந்ததியில் போட்டது. கெந்தேஸ்வர மன்னா உன் குமாரன் காந்தரூபனின் குமாரன் என்பதால் இவனை உன்னிடம் சேர்ப்பித்தேன் என்று தெரிவித்தான். தேவி, என் தந்தையார் இங்கிருக்கிறார்கள். அவர் இல்லாமலிருக்கும்போது என் தாயார் என்னை கர்ப்பம் தரித்தது எங்கனம் என்று காளியம்மனை நோக்கி மதனகேசரி பிரார்த்தித்தான். குழந்தாய், தேவலோகத்திலிருந்து சப்த கன்னியர்கள் தினமும் இரவு வேளையில் உச்சியிலிருக்கும் சுனையில் குளித்துச் செல்வது உண்டு. அவ்விதம் வந்துவிட்டு போகும்போது 7வது உப்பரிகையில் காந்தரூபினின் அருகே உறங்கிக் கொண்டிருந்த காந்தரூபனின் அழகைக் கண்டு மோகித்து அவனை எடுத்துச் சென்றனர். ஒவ்வொருவரும் ஒரு நாள் அவனுடன் சுகித்திருந்து 8ஆம் நான் காந்தரூபியின் அருகிலே கொண்டு வந்துவிட்டு குளித்துவிட்டு திரும்பும்போது அவனை மறுபடியும் தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்று விடுவார்கள். இது விஷயம் காந்தரூபிக்குத் தெரியாது. இப்போது காந்தரூபன் தேவலோகத்தில் தேவ கன்னிகைகளுடன் இருக்கிறான். சோமவாரத்தில் காந்தரூபி விரதமிருந்து அர்த்த ராத்திரியில் சப்த கன்னியரை நோக்கி தவம் செயல்வாளாகில் அவர்கள் தோன்றி என்ன வேண்டுமென்று கேட்பார்கள். மாங்கல்ய பிஷை தர வேண்டும் என்று கேட்டால் காந்தரூபனைக் கொண்டு வந்துவிட்டு போவார்கள் என்று அருளி மறைந்தாள பத்திரகாளியம்மன். அவ்வாறே காந்தரூபியும் சோமவாரம் விரதமிருந்து தேவ கன்னியர்களைக் குறித்து தவமிருக்க அவர்களும் பிரத்யேஷமாகி என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். தாயே, எனக்கு மாங்கல்ய பிஷை தரவேண்டும் என்று காந்தரூபி கேட்க அவர்களும் அதற்கு சம்மதித்து காந்தரூபனைக் கொண்டு வந்து விட்டு சென்றார்கள். மகனைக் கண்ட கெந்தேஸ்வர மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாய் அவனை மார்புறத் தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுத்தான். பிறகு சந்திரகிரி பட்டணத்திற்கு காந்தரூபனை அரசனாக முடி சூட்டி வைத்தான். இவ்வாறு சொல்லி முடித்த தலையணையிலிருந்த வேதாளம் கேட்டீரா விக்கிரமாதித்த ராஜாவே, திரைச்சீலியும் சரவிளக்கும் தலையணையாகிய நானும் நீர் கேட்டபடியால் கதை சொன்னோம். சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் கதை சொல்வதேது என்றது. வர்த்தகர் உருவில் வந்திருப்பது விக்கிரமாதித்த போபதுதான் என்பதை அறிந்த ஏலாதரம்பையும் அவள் பிதாவான சம்புநாத ராஜனும் திடுக்கிட்டு விக்கிரமாதித்தனின் காலில் விழுந்து தங்கள் அபசாரத்தை பொறுத்தருளுமாறு வேண்டினார்கள். 56 தேசத்து அரசர்களும் அவனை வர்த்தகன் என்று எண்ணி கேலி வார்த்தைகள் பேசியதற்காக மன்னிக்கும்படி வேண்டினார்கள். விக்கிரமாதித்தன் அவர்களை பயப்படாமலிருக்கும்படி தெரிவித்து அவரவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்வித்தான். பிறகு நல்ல சுப முகூர்த்தத்தில் விக்கிரமாதித்தனுக்கும் ஏலாக ரம்பைக்கும் திருமணம் நடந்தது. அங்கிருந்து விக்கிரமாதித்தன் எல்லோரிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு தன் பாரியாள் ரம்பையை அழைத்துக் கொண்டு அங்கு ஒரு பிராமணன் வீட்டில் ஒப்படைத்திருந்த வேதகோவிந்தனின் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டான். அது சமயம் தன் 6 மாதம் முடிவடைந்து விடவே உஜ்ஜயினி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். வேதகோவிந்தனைக் கண்டு அவன் வசம் அவனுடைய பிள்ளையை ஒப்புவித்து அவனுக்கு அநேக பரிசுகளை அளித்து கௌரவித்தான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த கோமளவல்லி பதுமை கேட்டீரா போஜராஜனே, உங்கள் விக்கிரமாதித்த பூபதியைப் போன்ற வல்லமையும் தன்னுயிரைப் போன்று மண்ணுயிரைக் காக்கும் திறமையும் உமக்கிருந்தால் இந்த வினோதமான சிம்மாசனத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது. வியப்புடன் நின்ற போஜராஜன அது சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் சிம்மாசன படிகளிலிருந்து கீழிறங்கி தன் அந்தப்புரத்திற்குச் சென்று விட்டார். நன்றி, வணக்கம்.